அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்மளுக்கு ஒரு சில முக்கியமான முடிவுகள் இருக்கும் பொழுது இந்த அச்சலக்கண பദ്ധதி ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு தேவையான கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். சரிங்களா? அதுபோல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மாவோட ஜாதகம். அவருக்கு கொஞ்சம் கடன் இருக்குங்க. சரிங்களா? அப்படி கடன் இருக்கும் பொழுது அவர் தன்னிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா எந்த சொத்தை விற்றா அவருக்கு நல்லா லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. எப்படி, எனக்கு கடன் இருக்குது, சொத்தை விற்கணும்னு முடிவு எடுத்துட்டேன், எனக்கு பலவேறு விதமான சொத்துக்கள் இருக்குது, அதில் எந்த சொத்தை விற்றா எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவருடைய கேள்வி. அப்படின்னா ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இவங்களுடைய பிறப்பு கால லக்னத்திலிருந்து சரிங்களா ஒவ்வொரு 10 வருஷமாக இப்படி லக்னம் நகண்டு வருது. தற்சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்சய லக்னமானது நம்முடைய கன்னி அட்சய லக்னத்தில் போகுது. சரிங்களா? உத்திரம் 4 அப்படின்னு போகுது. அப்புறம் உத்திரம் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காரியங்களும் நற்காரியங்கள் செய்யக்கூடிய காலம். சரிங்களா? அப்போனா இந்த நேரத்தில் சொத்துக்கள் விற்க முடியுமா, வாங்க முடியுமா? முடியும். அப்போனா ஜாதருடைய சொத்து அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் உயர்ந்த பொடுமூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாங்க, 4ஆம் இடத்தை பாருங்கிறாங்க. அப்புறம் இந்த 4ஆம் இடம் யாருன்னா குரு பகவான். இந்த 4ஆம் இடத்துக்குரிய குருபன் எங்கே இருக்காரு? 4க்கு 7ல். அப்போ நல்ல ஸ்தானத்தில் இருக்கார், 4க்கு 7ல். ஆனால் அட்சய லக்னம் அப்படிங்கிற ஜாதகருக்கு 10ஆம் இடத்துல. அப்போனா சொத்துக்கள் நல்லா இருக்குது, ஜாதகருக்கு அழுத்தம் கொடுக்கு. ஏன் ஜாதகருக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 5ஆம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சனி பகவான் அவர் தான் 6ஆம் அதிபதியும் கூட. சரிங்களா? அப்போனா 6ஆம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் அவர் தான் 5ஆம் அதிபதி. அவர் 5ல் இருக்கிறதுனால தன்னுடைய எதிர்காலத்தை நினச்ச ஒரு மன பயம் அப்படி ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய புதன் பகவான் இருக்கார். அதாவது 1, 10 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற நம்ம லக்னாதிபதி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறனால இங்கே என்ன தன்மை வந்துடுது அப்படின்னா ஜாதகருடைய நிலை சரியில்லை. எப்படி, ஜாதகரை இயக்கி கொண்டு போய்க்கின்ற லக்னாதிபதியாக இருக்கிற அட்சய லக்னாதிபதியாக இருக்கிற புதன் பகவான் சரியில்லாத இடத்துல இருக்கிறனால, அட்டமாதிபதி அப்படிங்கிற இடத்துனால ஜாதகர் தப்பாக முடிவெடுக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற வருமான ஸ்தானம் அவர் ஏஎல்பிக்கு 8ல் இருக்குது. எப்படி அப்படின்னா வருமானத்தை ஜாதகரால் ஈட்ட முடியல, ஒரு சில தடுமாற்றங்கள் இவர் சந்திக்கிறாரு அப்படின்னு புரிய முடியுது. சரிங்களா? அப்படி இருக்கிறனால இது ஒரு சொத்தை நாங்கள் விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த 4 அப்படிங்கிற சொத்து அப்படிங்கிற இடத்துக்கு 6ஆம் இடம் இது 4 சொத்து ஏஎல்பி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்படி 4ங்கிற ஒரு ஏஎல்பி எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற இந்த அட்சலக்கணத்திற்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற விரையாதிபதியாகவும் இருக்கின்ற சூரிய பகவான் 6ல் இருக்கார். இந்த 4க்கு 6ல் இருக்கிறார். அதுபோக இந்த 4க்கு 8ஆம் இடம் அப்படின்ற இடத்துல கேதுவும் இருக்கிறார். சரிங்களா? அப்படின்னா 4க்கு 2ல் ராகுவும் 4க்கு 8ல் கேதுவும் இருக்கிறார். அப்போனா ஒரு பிரச்சனைக்குரிய சொத்தாக நாம் ஏதாவது ஒரு சொத்தை கருதுவோம். பார்த்தீங்களா? இந்த இடமாப்பா ஒரு மூளை வெட்டாக இருக்குது, முச்சந்தியாக இருக்குது, தெருக்குத்தாக இருக்குது, அந்த வீட்டுகளில் ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்மளுக்கு தெரியும்ல, நான் பல விதமான சொத்துக்கள் இருக்கும். ஏதாவது ஒரு சொத்து பார்த்தீங்கன்னா சச்சமுகம் இல்லாமல் இப்படி இப்படி வால் வீச்சில் போகும். ஒரு சில பிளாட் பார்த்தீங்கன்னா இதே போய் இப்படி முடியும். இப்படி உருவம் பார்த்தாலும் தெரியும், ஒரு இடம் அகன் இருக்கும், போக போக இப்படி குறுகலாக வரும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஏதேனும் சொத்துக்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேது பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீர்நிலைகள் சம்பந்தமான எப்படி மழை வஞ்சா தண்ணி ஓடி வருகின்ற ஓடச்சரம் பக்கத்தில் ஏதாவது ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 4 அப்படிங்கிற சொத்துக்கு 6, 8 வில்லங்கமான அப்படின்னு எடுக்கிறோம். ஆனால் இது இந்த அட்சலக்கணத்திற்கு 11ஆம் இடம். இப்படி ஏதேனும் ஒரு சொத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். எப்படி ஜாதகருக்கு சொத்து நல்லா இருக்குது, ஏஎல்பிக்கு 4ஆம் வீட்டிற்குரியவர் யாருன்னா குரு, 4க்கு 7ல் நல்லா இருக்காரு. அப்படி இருக்கப்ப 4ல் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருக்கப்ப 4ங்கிற சொத்துக்கள் சார்ந்த கடன் வம்பு வழக்குகள் உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போனா அட்சலக்கணத்திற்கு 11ஆம் வீடு அப்படிங்கிறது 4ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடாக வருது. சரிங்களா? அப்போனா பிரச்சனைக்குரிய சொத்துக்கள். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று கருதுவோம்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொத்தை கொண்டு போய் நம்ம பேங்கில் அடகு வச்சுருக்கோம், அதன் பேரில் கடன் வாங்கியிருக்கோம், அந்த இதை நம்மளால் திருப்ப முடியலை, கஷ்டமாக இருக்குது, அந்த சொத்து வாஸ்து ரீதியான ஒரு குறைபாடு இருக்குது,
அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம மனசு உணர்றோம்ல, அப்புறம் அந்த சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது அட்சய லக்னத்திற்கு 11ல் கேது இருக்கிறனால அந்த சொத்தானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சிகரமாகவும் லாபகரமாகவும் கொடுக்கும். அப்புறம் இந்த நேரத்தில் இது சொத்துக்கள் விற்கக்கூடிய காலமா அப்படின்னா ஆமாம் காலம்தான். அப்படின்னா ஜாதகர் எந்த சொத்தினாலும் விற்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் வீடு அட்சய லக்னத்திற்கு 11ஆம் வீடு அப்படிங்கிறது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால அது சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால நம்ம மழை பெஞ்சா தண்ணி ஓடுற மாதிரி, தண்ணி ஆற்று நீர்ப்பரப்பு பக்கத்தில், ஓடைச்சரம் பக்கத்தில் இப்படி ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா அது வில்லுங்க பண்ணும். ஜாதகருக்கு ஒரு பில்டிங் வந்து அப்படி இடத்துல இருக்குது, அதாவது ஓடைச்சரம் பக்கத்தில், அதாவது பிளாட்டில் கடைசி பிளாட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது என்ட்ரன்ஸ் பிளாட் அப்படின்னா அது வந்து நம்முடைய மேசமாயிடும். சரிங்களா, இது வந்து நீர்நிலைகள் ஓடி வருகின்ற ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆமாம், மழை பெஞ்சா தண்ணி ஓடும், ஓடைச்சரம் பக்கத்தில் ஒரு வாழ்வீச்சான அமைப்பில் வந்து ஒரு இடம் எங்களுக்கு இருக்குது, அது பேங்கில் என்ன பிளட்ஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் விற்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி விற்கும் பொழுது உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா ஜாதகர்கள் சொத்துக்கள் உண்டா? உண்டு. சொத்து அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்படின்னா அதை நம்ம பிரச்சனைக்குரிய சொத்தாக நாம் எதை கருதுகிறோமோ, நமக்கு 4 சொத்து இருக்குது, 5 சொத்து இருக்குது, அதில் எது கொஞ்சம் மோசமாக இருக்கோ அதை விற்கணும் அப்படின்னு வந்து இந்த அட்சய லக்ன பத்திரிகையோட வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த தருணத்தில் வந்து இந்த விஷயத்துல வந்து ஜாதகர் தற்காத்து கொண்டு போக முடியுமா அப்படின்னா போக முடியும். கொஞ்சம் பொறுத்தாருன்னா ஒரு 2 ஆண்டு காலங்கள் பொறுத்தாரு அப்படின்னா தன்னைத்தானே தற்காத்து அவர் இந்த கடன் பிரச்சனை மீண்டு வர முடியும். ஆனால் ஜாதகரோட இயக்கங்கள் அட்சய லக்னாதிபதியாக இருக்கிற புதன் 8ல் இருக்கிறதுனால, அட்டம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ஜாதகர் தப்பாக முடிவு எடுக்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற மாதிரி உடனுக்குடன் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொண்டவர் அப்படிங்கிறனால, ஏன்னா எங்கன்ற லக்னாதிபதி புதன், நட்சத்திராதிபதி சூரியன், ரெண்டுமே ஃபாஸ்டானவங்க, சுலோவாலம் போக மாட்டாங்க. அப்புறம் விறுவிறுன்னு முடிவெடுக்கிறதுனால இங்கே முடிவுகள் தப்பாக வரும். அப்படின்னால தற்சமயம் சொத்துக்கள் விற்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால தன் கடன் சார்ந்த பிரச்சனைக்கும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் அவங்க வந்து அந்த செயலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம உணர முடியுது. கொஞ்சம் பொறுங்க, ஒரு 2 ஆண்டு காலங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் இன்னும் லாபகரமாக இருக்கும் அப்படின்னோம். இல்லை இப்போ இந்த சொத்தை விற்கணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம், முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. அதனால் நம்ம வந்து மறுக்க முடியாது பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் அந்த செயலை செய்யுங்க, உங்களுடைய விருப்பம். ஆனால் அடுத்து வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாகவும், ஆனால் அந்த சொத்தில் வந்து ஜாதகர் இருந்து அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். எப்படி இன்னும் அடுத்து ஏதாவது சொத்துக்கள் வாங்கினாங்க செஞ்சாங்க அப்படின்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் ஃபஸ்ட்டு பிளாட்டும்பாங்க, என்ட்ரன்ஸில் வர்ற மாதிரி, மெயின் ரோட்டில் வர்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்களா, அப்படி நிறையா சொத்துக்கள் வாங்க முடியும் ஜாதகரால் அடுத்தடுத்து வர்ற நிகழ்வுகள். ஏன்னா இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால, 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரங்க இணைஞ்சிருக்கனால இவங்க வந்து சொத்துக்கள் வாங்க முடியும், சொத்துக்கள் நல்லதாகவே கிடைக்கும். ஆனால் அதை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது, அதுக்காக வாடகைக்கு விடுற மாதிரியான தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சிரிச்சுக்கிட்டாரு. என்ன காரணம்னா அவங்களுக்கு மெயின் ரோட்டு மேலேயே அவங்களுக்கு வந்து இடம் நிறையா இருக்குது, அதில் பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சில நேரங்களில் என்ன செய்ய அப்படின்னு கொஞ்சம் திணறும் பொழுது நாம் சொல்லுகின்ற பலன்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடியதாக நம்மளால் உணரப்படுது. இப்படி நல்ல ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர் விருப்போடு கையாகும் அவர் வழிச்சல் அனைத்துக்கு மட்டும் நன்றி சொல்கிறோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.